2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இந்த 2வது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் தீமோத்தேயும் பவுலும் சேர்ந்து இந்த நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறாங்க. அப்படி எழுதும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவங்க 2 பேருடைய நாமங்களையும் குறிப்பிட்டு இந்த இடத்துல எழுதுகிறாங்க. இப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் 2ம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நாமங்களும் கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிந்து கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிலும் பிதா குமாரனிலும் இருக்கிறார் என்று சொல்லி அதை சொன்ன பிறகும் எதற்காக பிதாவுடைய நாமத்தை குறிப்பிட வேண்டும் என்கிற கேள்வி. ஏன்னா நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே முன்பு வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சொன்ன ஒரு வார்த்தையின் முக்கியத்துவம். அதில் சொன்னார், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. அப்போது ஜீசஸ் ஹஸ் கம் ஃப்ரம் த ஹெவன் அபவ். வந்தார் பூமியில், அவர் தன்னுடைய மிஷனை முடித்து விட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அந்த பிதாவை தன்னுடைய பிதா என்று சொன்னதோடு நிப்பாட்டாம உங்களுடைய பிதா என்று சொல்லிவிட்டார். அப்போ தேவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருந்த அந்த பகையாகிய தடுப்பு சுவரை அவர் உடைத்து விட்டார். இப்பொழுது பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஐக்கியம் உண்டாகிவிட்டது. அது யார் மூலமாக வந்தது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த ஐக்கியம் நமக்கு உண்டானது. இதைத்தான் இந்த முதல் பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதில் நம்ம பிதாவுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை தேயோஸ் என்பது பாதீர் என்றும் சொல்கிறாங்க. தேவன் என்கிற வார்த்தைக்கு தேயோஸ், பாதீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 வார்த்தைகளும் கிரேக்க வார்த்தைகள் எதை குறிப்பிடுகிறது? பிதாவாகிய தேவன். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை கீரியோஸ் என்பது கர்த்தர் என்பதற்கான வார்த்தை. ஈசூஸ் என்பது இயேசுவினுடைய அந்த நாமம். அடுத்தது கிறிஸ்தோஸ் என்று சொல்லக்கூடியது கிறிஸ்து என்கிற மெஸ்ஸியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம காண்கிறோம். சரி, அடுத்த பகுதி என்ன சொல்லி பார்க்குறோம்னா, சொல்கிறாரு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய அந்த நாமத்தை சொன்னுகிற அந்த வேளையில் தானே அவர் நமக்கு கொடுக்க போகிற இரக்கங்கள், அவரால் நமக்கு உண்டாக போகிற ஆறுதல்கள், இவைகளுக்காக அவரை ஸ்தோத்தரித்து எழுதுகிறாங்க. ஏன்னா இந்த கடிதம் முழுவதுமே நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆறுதல். தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆறுதல்ங்கிறது எப்போ தேவைப்படும்? கஷ்டத்தில் இருக்கும்போது தானே தேவைப்படும். அப்போது பாடுகள் என்பதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. நம்ம பார்க்குறோம், பாடு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசப்பா மத்தேயு 5 சொன்னார். அப்போ உபத்திரவப்படுவது பாக்கியம்னா அதை எப்படி நமக்கு அது பாக்கியமாக மாறுது தெரியுமா? தேவன் ஆறுதல் செய்யும்போது தான் அது பாக்கியமாக மாறுது என்பதை சொல்லிவிட்டு இப்போ அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை விவரித்து சொல்கிறாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யணும். நான் மட்டும் இல்லை, என்னோடு இருக்கிற மற்ற கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய தீமோத்தேயு, மற்ற சகோதர சகோதரிகள் எல்லோருமே இங்கே இந்த கொரிந்து சபைக்கு மற்றும் மற்ற சபைகளுக்கு ஆறுதல் செய்யணும். அப்படி ஆறுதல் செய்யணும்னா அதுக்கு எங்களுக்கு திராணி வேணுமே. எங்ககிட்ட இல்லாத ஒன்றை எப்படி நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதுதான் சொல்கிறாரு, அப்படி நாங்கள் ஆறுதல் செய்யணும்னா எங்களுக்கே முதல்ல ஆறுதல் தேவை. அதை யார் தெரியுமா கொடுக்குறாரு? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமாக எங்களுக்கு ஆறுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்துல பெருகுது, அதனாலே கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுது.
இப்போது பாடுகள் நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் வர முடியும். ஒரு விதம் என்ன? தீமை செய்து பாடு அனுபவிப்பது. அது நல்லது அல்ல. ஏன்னா நம்ம வழிதப்பி நடக்கிற பொழுது பாடுகள் வாழ்க்கையில் நிச்சயம் வரும். அதற்கு நம்ம தேவனிடத்துலேருந்து ஆறுதல் எதிர்பார்க்க முடியாது. மனம் திரும்புறது தான் ஒரே வழி. ஏன்னா நான் தவறு செய்தேன், தீங்கு செய்தேன், அதன் நிமித்தம் என் வாழ்க்கையில் இந்த உபத்திரம் வந்திருக்குன்னா நான் செய்ய வேண்டியது என்ன? தேவனிடத்திலே மனம் திரும்புவது. அதன் மூலம் அவர் ஆறுதல் செய்வார். அதே நேரத்தில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் என்று சொல்லுவது நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. இது என்னன்னு சொல்லி பார்த்தா, விசுவாசிகளாகிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம், ஒரு புதிய ஜீவனாக மாறிவிட்டோம். இப்போது நம்ம வாழ்க்கையில் ஏன் உபத்திரவம் வருது, ஏன் வியாகுலங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெறுவதற்கு தான் இது வருது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா பாடுகள் இல்லாமல் மகிமையில் பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக தான் நமக்கு அவர் மாதிரியாக காண்பித்தார். நம்ம இயேசுப்பாவுடைய வாழ்க்கையில் வரிசையை பார்க்கும்போது முதல்ல அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது அவர் ஜலத்தினாலும் அவர் ஜலத்தினால கழுவப்படுகிறாரு. அதற்கு முன்பே பரிசுத்தாவியில் நிரம்பி இருந்தார். தன்னுடைய அந்த ஊழிய பாதையில் சாத்தானை வெற்றி கொள்கிறாரு. அநேகருக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. நோய்களை சொஸ்தமாக்குனார். பிசாசின் கிரியைகளை எல்லாம் ஒழித்தார். சரியான சத்தியத்தை எல்லோருக்கும் போதித்தார். இவைகளெல்லாம் செய்து முடித்து கடைசியில் உபத்திரவத்தினாலே தேவன் அவரை பூரணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த உபத்திரவ பாதையில் அவர் நடந்து போகும் பொழுது அதன் மூலமாக அவர் மகிமையில் பிரவேசித்தார் என்பதைத்தான் நம்ம இந்த கடந்த வாரத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு வரைக்கும் நம்ம புரிந்து கொண்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பாடுகள் அவசியம் என்பதையும் அந்த பாடுகளை தாங்கிக் கொள்வதற்கான கிருபையும் தேவனிடத்திலிருந்து உண்டாகும் என்கிற ஒரு ஆறுதலான செய்தியையும் நமக்கு கொடுக்குறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இடத்துல பெருகுது, அதே மாதிரி ஆறுதலும் பெருகுது. ஏன்னா வலி எவ்வளோ உண்டாகுதோ அதை காட்டிலும் மேலான அந்த ஆறுதலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். இல்லைன்னா நம்ம சோர்ந்து போய் விடுவோமே இல்லையா? நம்மளுடைய தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணிக்கு மேலாக சோதனைகள் நம்மை அழுத்துகிற பொழுது நம்ம சோர்ந்து போய் பின்வாங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பாடுகளை மிஞ்சக்கூடிய ஆறுதலை தேவன் எப்போதுமே தருவார் என்கிற நல்ல செய்தியை சொல்லிவிடுகிறார். அடுத்து 6ஆம் வசனம், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் அது மற்ற ஒரு விசுவாசிக்கும் உண்டாகும். எதனால்? இந்த 2 பேரும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறாங்க. இப்போது இந்த முதலாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள பலமாய் ஆறுதல் அடைந்த ஒரு விசுவாசி இன்னும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிற ஒரு விசுவாசிக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். இந்த இடத்துல பவுல் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ததை பார்க்கிறோம். ஏன்னா அவர் முதல்ல உபத்திரவ பாதையில் நடந்தார், அதனால் நெருக்கப்பட்டார், அதனால் அவர் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்பதை இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இதுதான் ஒரு சுழற்சி. பார்த்திங்கன்னா முதல்ல அழுத்தம், நெருக்கடி, நொறுக்கப்படுதல் வருது. அது இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? பக்கத்தில் இருந்து பரிசுத்தாவினர் ஆறுதல் செய்கிறாரு. அப்படி ஆறுதல் அவங்க வாழ்க்கையில் நிரம்பி வரும் பொழுது என்ன செய்கிறாரு? எனக்கு நான் பெற்றுக்கொண்டது எதுவோ அதை நான் கொடுக்கிறேன் என்பதாக இந்த இடத்துல ஒரு சைக்கிள் போல விசுவாசிகளாகிய நம்ம வாழ்க்கையில் சொல்கிறார். ஸோ இதுதான் நம்மளும் என்ன டே டு டே லைஃப்பில் புரிஞ்சுக்கிறோம்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உபத்திரவத்தை கடந்து வரும்போது இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டத்தில் தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார் என்று வருகிற பொழுது நான் அதை என்ன செய்கிறேன்? என்னுடைய மனதில் அது இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க இதே மாதிரி வேற ஒரு கஷ்டத்தில் அவங்க அகப்படும் பொழுதோ அல்லது இதே மாதிரி ஒரு சோதனை அவங்க வாழ்க்கையில் வரும் பொழுதோ நான் அவங்கக்கிட்ட போய், பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் வந்தப்போ தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார், என்னை மீட்டு கொண்டு வந்தார், உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக செய்வார் என்று நம்ம நிச்சயமாகவே சொல்லுகிறோம்.
அப்போ இந்த அனுபவம் ஒருத்தரை ஒருத்தர் ஆறுதல் படுத்துது என்பதைத்தான். அப்போ விசுவாசம் என்பது கூட்டு முயற்சி. நம்ம எப்போதுமே பார்த்துருக்குறோம். தனிப்பட்ட முறையிலையும் விசுவாசம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு சபையாக கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளாகவும் ஒருத்தரை ஒருத்தர் சேர்ந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இப்போ நாங்கள் இந்த 2 நாள் நடந்த கேதரிங்கில் நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லும் போதெல்லாம் there were difficulties there. ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான டிஃபிகல்ட்டிஸ், அதில் எல்லாம் கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்பதை சொல்லும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறது. இப்போ பவுல் தன்னுடைய அனுபவத்திலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆசியாவில் அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவம் சொல்கிறாரு. ஆதலால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பியிருக்கிறோம். இப்போது ஆசியா பட்டணத்தில் நடந்த விஷயங்கள் இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல எபேஸுங்கிற பட்டணம் ஆசியாவில் இருக்குது. அந்த நாளில் ஏசியா மைனர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த பகுதி. இதை பற்றி அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருக்கிறது பார்க்குறோம். பவுல் வருகை தருகிறார் இந்த பட்டணத்துக்கு மிஷினரியாக. மூன்றாவது மிஷினரி பயணத்தில் இங்கே வர்றாரு. அவர் கூட ஆகில்லா, பிரிஸ்கில்லா 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்களும் கூடாரம் செய்யக்கூடிய தொழில் செய்கிறாங்க. சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 12 பேர் யோவானின் ஞானஸ்தானத்தை மட்டுமே தெரிந்தவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அவங்க மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்பதை காண்கிறோம். இப்போது அந்த இடத்துல அவர் 3 மாதம் ஜெப ஆலயங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் யூதர்கள்ட்டிருந்து முதல்ல அப்போசிஷன் வருது. முதல்ல அவங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி எதிர்க்க ஆரம்பித்த உடனே அவர் என்ன செய்து விட்டார், அங்கே இருந்து இமீடியட்டாக அடுத்த ஒரு இடத்துல திறனோ என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய அந்த வீட்டில் போய் வீட்டில் இருந்து போதிக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்தது ஜெப ஆலயம், பப்ளிக் பிளேஸ் மாதிரி. அந்த ஜெபக்கூடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த சபையை விட்டு இவர் தள்ளிடுறாங்க. இந்த நாட்களில் ஒரு சர்ச்சு போல் அதை விட்டு தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு வீட்டில் இருந்து இதை பண்ணுறார். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவர் போனது மிஷினரி ஜேர்னி, கர்த்தரை குறித்து தான் பேசினார். கர்த்தரத வார்த்தைகளை பைபிளில் எழுதியிருக்கார். அப்போ தேவனுடைய காரியம் என்பது தெளிவாக இருக்குது. அப்படி இருந்தும் ஜெபாலயத்தில் இருந்தவங்களால ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள முடியல? யோசித்து பார்ப்போம். அங்கே இருக்கிற யூதர்கள் கடினப்பட்டு எதிர்த்தாங்க. அப்போது இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் தான் உண்மை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் என்பது எப்போதுமே நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உபத்திரவப்படுத்தினவங்க யார்? யூதர்கள், பரிசேயர்களும், அதுக்கப்புறம் வேத சாஸ்திரிகளும். இவங்க தான் வேதத்தை கையிலே வச்சிருக்கிறவங்க. அவங்க தான் அவரை பெர்சிக்யூட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் சத்தியத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா, வேத வசனத்தின்படி நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்கேருந்து தெரியுமா பிரச்சனை வரும்? அந்த மாம்ச சபைகளாக இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் சர்ச்சஸ் இவங்க தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, தேவனை அறியாத ஒரு ரிலிஜன் எந்த விதத்துலேயும் பயன்படாது. அவங்க கிறிஸ்தவ கோட்பாடுகள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய மனதில் நிறைந்திருக்கிறது என்ன? மனிதர்களுடைய கோட்பாடு தானே தவிர தேவன் எதை விரும்புகிறார் என்பதை பற்றி அவர்களுக்கு துளியும் கவலை கிடையாது. அவர்களுடைய எண்ணிக்கை திரளாக இருக்கும், ஆனால் அவர்களிடத்துல கிறிஸ்து செயல்படுவது இல்லை. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க மூலமாக தான் உபத்திரவம் முதல்ல வந்தது. இப்போது வீட்டில் இருந்து அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அங்கே யூதர்கள் வர்றாங்க, கிரேக்கரும் வர்றாங்க. ஏன்னா புறஜாதிகளும் வரும்படியான ஒரு நல்ல ஒரு வாசலை கர்த்தர் அங்கே திறந்து வைக்கிறார். இப்போ அந்த இடத்துல பவுல் இருந்தப்போ பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. அவருடைய அந்த கச்சை அதில் கூட அதை பட்டா கூட நோயாளிகள் சுகமானாங்க. அது மட்டும் இல்லை, பிசாசுகள் ஓடின. இவைகள் எல்லாமே தேவனுடைய கரம் அங்கே இருக்குது என்பதற்கான அடையாளம்.
இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது சரி பிரச்சனை தீர்ந்துருச்சு, இனிமையாவது அங்கே எபேசு ஜனங்களுக்கு மக்களுக்கு கர்த்தர் சந்திக்கிறார் என்று சந்தோஷப்படலாம்னா அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது. என்ன, அங்கே இந்த மாய வித்தைக்காரர்கள் அநேகம் பேர் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி அவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தேமேத்திரியு என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் கலகம் பண்ணுகிறான். அவன் என்ன செய்கிறான்னா, அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாள் என்கிற ஒரு கோயில். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பர்சிக்யூஷன் ஃபஸ்ட்டு யூதர்கள்ட்டிருந்து வந்தது. புறஜாதியார்களுக்கு சத்தியம் போக ஆரம்பிக்கும் போது அங்கே ஒருத்தனை பிசாசு எழுப்பி விடுறான். இவன் அந்த மாதிரி ஆதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், பொருளாதாயம் தேடிக்கொண்டிருக்கிறவன், இன்றைக்கி மற்ற ரிலீஜன்லேயே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிலை வழிபாடு இது எல்லாம் செய்யக்கூடிய இடத்துல கமர்ஷியல் பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கும். ஏன்னா மற்ற ரிலீஜனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா, சம்வார்தி அதர். ஆனால் கொஞ்சம் பேர் அந்த ரிலீஜனுக்கு தேவனை தேடணும்னு போகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம், தேவனை தேடணும்னு தான் போகிறாங்க. ஆனால் தே ஆர் டிசீவ்டு. காரணம் என்ன, இந்த ரிலீஜியஸ் அமைப்பில் இருக்கிற அநேகர் என்ன செய்வாங்கன்னா பொருளாதாயத்துக்காக காரியங்கள் செய்து கொண்டு இருப்பாங்க என்பதை காண முடிகிறது. அப்படிப்பட்டவர்களாலே உண்டான கலகம், அந்த கலகத்தில் என்ன செய்கிறாரு, தேவன் அவர்களை தப்புவித்தார். அடுத்தது சொல்கிறாரு ஒரு இடத்துல, நான் எபேசில் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷில் பீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்போது அந்த அளவுக்கு சாத்தா ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது அந்த மாதிரியான அவங்க மிருகத்தை போல இருக்கிறாங்க. தோஸ் பீப்புள் who are used by the devil, they are so much like animals. அந்த அளவுக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு மனசாட்சி இல்லாதவர்களாக, குரூர எண்ணம் படைத்தவர்களாக அவர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு போராட்டம் வந்தது. அந்த நேரத்தில் கூட நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். அதற்கு பிறகும் தேவன் எனக்கு ஆறுதல் செய்து என் ஊழியத்தை நடப்பித்து வந்தார் என்று இவைகள் எல்லாம் சொல்கிறார். அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு, எனக்கு உண்டாயிருக்கிற இந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும், ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, எனக்கு இது எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் ஆறுதல் செய்தார். மரணம் கூட வரும்னு நினச்சேன், ஆனால் தப்புவித்தார். அதே மாதிரி உங்களையும் தப்புவிப்பார் என்று சொல்கிறார். அப்போது சுருக்கமாக இங்கே ஒரு கருத்து படம் அதில் பார்க்குறோம். பவுலினுடைய அந்த அனுபவம், பலத்துக்கு மிஞ்சின பாரம், அதுக்கப்புறம் மரணம் வரும் என்று அவர் நம்பி இருந்தது, கர்த்தர் எப்படி விடுதலை செய்தார், உபத்திரவத்தில் ஆறுதல் செய்தார் என்று இதெல்லாம் சொல்லிவிட்டு உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க என்கிற ஒரு காரியத்தை முதல்ல பதிவு செய்கிறாரு. தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகுங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்கிறார். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் வேலையிலேயோ குடும்பத்திலேயோ வேறு ஏதாவது ஒரு வழியில் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், இந்த பாடுகள் கிறிஸ்துவினாலே வரக்கூடிய பாடுகள், அவைகளிலே கிறிஸ்துவே நமக்கு ஆறுதல் செய்வார் என்று முழுக்க அவரை நம்ம நம்பி இருக்கணும். அப்போது நான் இதில் இருந்து என்ன ஒரு விஷயத்தை யோசிக்க விரும்புகிறேன்னா, அப்படி நம்ப முடியாதபடி நமக்கு செய்கிறது என்ன? ஏன் பாடுகள் வரும் பொழுது நம்ம நிலை குலைந்து போய் விடுகிறோம்? ஏன் நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம்னு பார்த்தா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ் இருக்குதா என்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இப்போது ரட்சிக்கப்பட்டு வர்ற காலம் மட்டும் உலகத்தாரை போல சிந்தித்தோம், உலகத்தாரை போல நம்ம செயல்பட்டோம். அந்த நாட்களில் என்ன இருந்ததுன்னா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உலகப்பூர்வமாக நம்ம யோசிப்போம். ஓகே, எனக்கு இப்போ ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு கம்பெனியில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பர்சனையோ நம்ம நினச்சி, இவரால் தான் இப்படி ஆயிடுச்சு, அல்லது இந்த நாளில் நம்ம இதை செஞ்சோம் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிக்க முடியும். ஆனால் இப்போ ஆவிக்குரிய நிலையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வேலையும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அமைதியோ சமாதானமோ, நம்முடைய மற்ற பலன்களோ, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல ஈவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்திருக்குது என்பதை புரிந்து கொள்கிறோம். அவைகளில் ஏதாவது ஒன்றுக்கு தடை உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, யாரோ வியாதி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் கூட இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அப்போது என்ன விஷயம்னா, இந்த உபத்திரவங்கள் நல்லது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்ய போகிறார். அப்போது உபத்திரவம் வரும் பொழுது நம்ம நிலை குலைந்து போகாமல் இருக்கணும்னா அதை குறித்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்வை நமக்கு வேண்டும்.
அதை காரணலாக பார்த்தோம்னா நம்ம வந்து யாராவது ஒரு பர்சனை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அல்லது நம்மளையே நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகிவிடும்? விசுவாசத்தை இழந்து விடுவோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன உண்டாகும்? இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். கர்த்தர் சொன்னார், உபத்திரவம் வரும்னு சொன்னார். அதே மாதிரி என் வாழ்க்கையில் உபத்திரவம் வருது. நான் வந்து இது தீமை செஞ்சதுனால இந்த பாடு வரலை, நான் கர்த்தருக்குள்ள நன்மை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத மனசாட்சியில் நம்மளால் நிச்சயிக்க முடியும். அப்போது நம்ம என்ன செய்வோம்? இம்மிடியேட்டாக ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுங்க என்று ஜெபம் பண்ணக்கூடியது, அல்லது சகோதர சகோதரிகளோடு இணைந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது. இதன் மூலமாக நம்ம ஆறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அப்போது நம்மளுடைய ஃபால்ட் இல்லாமல், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் யோபு வாழ்க்கையில் வந்தது மாதிரி பிரச்சனைகள் வர முடியும் என்பதை புரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல. அதே நேரத்தில் ஆறுதல் கர்த்தராலே வரும் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆமென்.